வணக்கம். ஏற்கனவே நம்ம கேட்டரிங்லேருந்து 3 ஆர்டர் பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆர்டினரி ஃபுட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு டிஃபன் ஆர்டருக்கு நம்ம சாயங்காலம் 4 மணிக்கு டெலிவரிக்கு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம ரன்னிங்கில் இருக்கிறனால அடுப்பு எல்லாமே பற்ற வச்சிருக்கிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து மீச்சாப்பம் சப்பாத்தி ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி வெள்ளை கொண்ட கடலை, அதுக்கு கூட வந்து உருளைக்கிழங்கு க்யூப் கட் பண்ணி போட்டு ஒரே மசாலா பண்ண போகிறோம். வந்து நம்ம சின்ன மசாலா ஏற்கனவே ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி வர, ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இது வெஜிடபிள் குருமாவும் கிடையாது. நம்ம அண்டி பருப்பில் அடித்து மிக்சியில் அடித்து சேர்த்தா பண்ணுறோம், மசாலா எல்லாம் அரைச்சி விட்றோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திக்காக தான் பண்ணுறோம், ரொம்ப தண்ணியாக போடுறது கிடையாது. தொட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் இருந்தால் கூட எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டோர் ஆர்டர் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம அந்த வெள்ளை கொண்ட கடலை அதை வந்து நம்ம 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறோம். அதை வாஷ் பண்ணி ஒரு இடத்துல அப்படி வேக போடுறோம். மொத்தம் வந்து 5 கிலோ கடலை போடுறோம். வந்து அதில் வந்து பாதி 2.5 கிலோ வந்து உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இப்போ வந்து கடலை வேக போடுறோம். வெங்காயம் மேலே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு டேரெக்டாக வேக போடுறோம். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நமக்கு தேங்காயில் தான் பண்ணுறோம். நம்ம அந்த ஒரு அரை சைஸ் வார்ப்பு, அதாவது அதண்ட பெரிய உருளி வச்சுருக்கிறோம். சூடாகிட்டு பாருங்கள், வந்து கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்கிறோம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. நம்ம பட்டை வகைகள் எடுத்துருக்கிறோம். எல்லாத்தையுமே சேர்த்து 10 கிராம் அளவில் தாளிப்பு போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, கற்பூரம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, இது நம்ம ஆர்டனரியாக தாளிப்பு போடுற தாளிப்பு வகைகள். மொத்தமாக 8 கிலோ வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 8 கிலோ வெங்காயத்தை சேர்த்து வச்சுக்கிறேன். 5 கிலோ கடலை, 2.5 கிலோ உருளைக்கிழங்கு, 7 கிலோ நம்ம மசாலையில் அரைச்சி ஊற்றுறதுனால 1 கிலோவுக்கு 1 விடவும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆட்டு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவில் பண்ணால் கரெக்டாக அரைச்சி விடுறது எல்லாமே சேர்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ கல்லுப்பு சேர்க்குறோம். நம்ம இந்த வெங்காயத்தில் ஒரு 1/4 கிலோ அளவில் சேர்க்குறேன். இப்போ நம்ம அடுத்த இடத்துல 8 மணி நேரம் அழகாக ஊற வச்ச இந்த கடலையை 3-4 வாட்டி நல்லா தண்ணி வாஷ் பண்ணி இப்படி வந்து நல்லா கொதித்த தண்ணியில் போட்டு விட்டோம். அது கொதிக்க போகுது. அப்போ இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவில் உப்பு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி இந்த கடலையிலே சேர்க்குறேன். இந்த வேக போடுற கடலையிலே 100 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பசை கட்டி வரும். அது 2வது இது சீக்கிரம் வந்து கடலை சாஃப்டாகும். அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கொண்ட கடலையை பொறுத்தவரை 100% நல்ல சாஃப்டாக இருந்தால் நல்ல பாருங்கள், ஊற போட்டுதான் நல்ல பெருசாக இருக்குது. இது வந்து ரொம்ப இது நல்ல தடிமனாக வந்துடும். நல்ல சாஃப்டாகும். டேஸ்ட்டும் அந்தளவு பெர்ஃபெக்டாக இருக்கும். புதினா செழிப்பாக போட்டோம்னா 1/2 கிலோ புதினா எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி புதினாவை சேர்த்து அப்படி வதக்கி விடுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிறத வதக்கி வரணும். ப்ரௌன் ஆகி வாரம் தான் பச்சை மிளகு, வெள்ளை மிளகு அதில் நம்ம சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு தக்காளியில் சேர்க்கணும். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். வெங்காயம் வதக்கி வருது. அதோட பொறுமையாக இடையிட கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. கடலை இடைக்கிற கிண்டி விட்டோம். கடலையில் ஒரு மூடி போடணும். இடையிட மூடி எடுத்துட்டு கிண்டி விட்டால் போதும். வெங்காயமும் சூப்பராக வதங்கி வதக்கி இடைக்கிற கிண்டி வரணும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலே வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டு வெங்காயம் இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன். இது நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் தான் பண்ணுறோம். நம்ம கரம் மசாலெல்லாம் போட்டு பண்ணுறோம். அது மணி நேரம் பொறுமையாக பண்ணோம். நான்வெஜ்ஜுக்கு மாற்றாட்டு அதே ஸ்டைலில் பண்ணுறோம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது 1/4 கிலோ வெள்ளை மிளகும் பச்சை மிளகும் சேர்க்கணும். இப்போ இந்த 7 கிலோ, அதாவது 5 கிலோ கொண்ட கடலை, 2 கிலோ உருளைக்கிழங்கு, 7 கிலோ 3/4 கிலோ அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுறோம். இப்போ 2.5 கிலோ தக்காளி எடுத்து நீட்டாக கட் பண்ணிக்கிறோம். 2 தக்காளி கம்மியாக போட்டால் போதும். 3வது ஒரு பதில் தான் தக்காளி வரும். சைஸ் வந்து சேமாக நல்ல நீட்டாக கட் பண்ணணும்.
தக்காளியும் நல்லா வதங்கணும். எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு மசாலா நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி சேர்ப்போம். நல்லா 100% வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலாஸ் சேர்க்கணும். மசாலாஸ் இடையில சேர்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக தான் நம்ம வச்சு செய்தாகணும். இப்போ இந்த தக்காளியும் 20 நிமிஷத்துக்கு பக்கத்தில் வதங்கிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கி வச்சு பாருங்க. வதங்குறத நம்ம பொறுமையாக வதக்கிடுறோம். மொத்தம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அதை நம்ம எந்த காம்பினேஷன் பண்ணி சூப்பராக வதங்கி வச்சுருக்க மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த 5 2.5 ஏழரை கிலோ கிட்டத்தட்ட செழிப்பாக சாப்பிட்றதுன்னா நம்ம ஒரு 175 கிலோ சாப்பிடலாம். அதே கணக்கு 175 கிராம் வத்தல் பொடி போடுறாங்க. 175 கிராம் அப்படிங்கிற கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி, கம்மியாக வேணும் அப்படிங்கிற கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் 50 கிராம் இருக்குது சேர்க்குறேன். மல்லிப்பொடியை நம்ம வத்தல் பொடி சேர்த்து அதே அளவில் சேர்க்குறோம். பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்குறேன். 200 கிராம் அளவில் இது ஒரு கரண்டி 50 கிராம் இருக்கும், 4 கரண்டி சேர்க்குறேன். பெருஞ்சீரக பொடி ரொம்ப முக்கியம். அப்படியே சொந்தமாக படித்த கரம் மசாலா பொடி 25 கிராம் அளவில் சேர்க்குறேன். கரம் மசாலா பொடி அதிகம் ஆகக்கூடாது, ரொம்ப கடுத்த மாதிரி டேஸ்ட் வரும், கம்மியாக ஆகக்கூடாது. கரம் மசாலா பொடி ஒரு டேஸ்ட்டுக்கு மனத்துக்கு வேண்டி மட்டும்தான் சேர்க்குறேன். அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு 150 கிராம் அளவில் கட்டி தயிர் சேர்க்குறேன். 2-3 நிமிஷம் போல் தண்ணீர் சேர்க்கணும். இந்த எண்ணெயில் நல்லா புரட்டி வைக்கணும், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக யூஸ் பண்ணி நம்ம இதில் பாதி போல் மசாலா எடுத்து மாற்றி வைக்கணும். அது ஆறுனதுக்கப்புறம் சேர்ப்போம். நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு திக்னஸ் இருக்கும். மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் மாற்றி தண்ணி சேர்த்து இது லைட்டாக யூஸ் பண்ணி பாதி மசாலா மாற்றணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இது கொஞ்சம் லூஸ் ஆகிடும் மசாலா. அப்புறமாட்டு அப்படியே ஒரு பேஷனில் அப்போ நம்ம சீக்கிரம் மாறி கிடைக்கும். ஒரு பீடி பாத்திரத்தில் அப்படியே கொஞ்சமாக எடுத்து மாத்திரம் 50% நம்ம மிக்சியில் அடித்து சேர்க்குற டைமில் வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அப்போ மசாலா நல்லா இருக்கும். இது நம்ம வீதி பாத்திரத்தில் எடுக்கிறனால சீக்கிரமாக ஆறிடும். பாதி மசாலாவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறோம். தண்ணி விட்டு இந்த மசாலாவை இருக்கிறத லூஸ் பண்ணுறோம். அதை எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து டைரெக்டாக இதில் வேக வைக்கிறோம். அதுக்கு வேண்டி தான் இது தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டு மசாலாவை கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு கட்டம் கட்டமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை சேர்க்கணும். நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி சேர்க்குறேன். இங்கே வர நல்ல க்யூப் சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து கட்டிங் சைஸு ரொம்ப முக்கியம். நம்ம சென்னா எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் தான் இந்த உருளைக்கிழங்கு இருக்கணும். உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது பார்க்குறது நல்லா இருக்காது. அப்போ நம்ம வந்து சாப்பிட்ற டைமில் உருளைக்கிழங்கு தான் டாமினேட் பண்ணணும். அது இல்லைன்னா ஒரே அளவில் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு ஒரு 80% மேலே வந்துடும். உடனே நம்ம வந்து நல்லா வேக வச்சு சென்னாவை சேர்த்து அப்புறம் உருளைக்கிழங்கும் சென்னாவும் ரெண்டும் மாட்டு மறுபடியும் 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கிறோம். மசாலா எல்லாம் உள்ள நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா முந்திரி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து இதை ரெடி பண்ணி இறக்கப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு 80% பக்கத்தில் வந்துட்டு நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்துல 80% வந்துட்டு இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சென்னா அதாவது வெள்ளை கொண்ட கடலை இதை சேர்க்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியோட சேர்க்குறோம். தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு பாருங்கள். எங்கே உருளைக்கிழங்கும் சென்னாமல் எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மசாலாவை கொதிக்கும். அந்த டைமில் வந்து 100% நல்லா சாஃப்டாக கொஞ்சம் வர மசாலாவும் உள்ள பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அதை ஆறி வருது நல்லா அரைச்சி சேர்க்குறோம். அரைக்கிறோம். முந்திரி பேஸ்ட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்க்குறோம்.
இது நல்லா வந்து வருது 100% கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் 3 ரம்ப ஆயில் எடுத்து சின்ன சின்ன 2 கீரை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இது உங்கள் வீடுகளில் எங்குமே வந்து அவைலபிள் தான். சப்போஸ் இது கிடைக்காத கூட தப்பு இல்லை. ஆனால் சேர்த்து அவங்களுக்கு அடிஷ்னல் ஒரு மனத்தை கொடுக்கும். அதுக்கு வேண்டிய சேர்த்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சின்ன அதாவது வந்து வெள்ளை கொண்ட கடலை சூப்பராக வந்துட்டு மசாலா எல்லாம் நல்லா உள்ளே பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம மாற்றி வச்ச மசாலாவை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட் தான் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி விட போகிறோம். வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்றோம். இதில் ஒரு 2 நிமிஷம் வரை கொதிச்சாலே போகிறோம். அப்படி நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மசாலா அரைச்சி விட்ட மசாலா வந்து நல்லா 100% வளர்க்குற மசாலா. அதனால் பச்சை வாசனை வரக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு 2 நிமிஷம் வரை கொதிச்சாலே போகிறோம். 3/4 கிலோ முந்திரி ஆரம்பத்தில் பை மிஸ்டேக் 1/2 கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து 7 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 100 கணக்கு பண்ணி 3/4 கிலோ முந்திரி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அது அரை மணி நேரம் நல்லா ஊற போட்டு தான் பேஸ்ட் பண்ணோம். இப்போது 2 நிமிஷம் கொதிச்ச உடனே இந்த பேஸ்ட் இதில் சேர்க்கணும். மறுபடியும் நல்லா கொதிச்சு வருது. அதே பாத்திரத்தில் மசாலா அடித்து அதே பாத்திரத்தில் முந்திரியும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த முந்திரி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறோம். இதுவும் அடிஷ்னலாக ஒரு திக்னஸ் ப்ளஸ் சூப்பரான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த பாத்திரத்துலேயும் ஒட்டி இருக்குது. இது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. கொதித்ததுக்கப்புறம் நம்ம திக்னஸ் எல்லாம் பார்க்கணும். நம்ம இந்த சட்டுவத்தை மாற்றிட்டு இதை ஒரு டைனிஸ் கரண்டி போட போகிறோம். அப்போ திக்னஸ் நம்ம பார்க்குறது வசதியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவே இருக்கக்கூடாது. ஒரு செமி பக்கத்தில் தான் இருக்கணும். நம்ம எந்த மசாலா வெரைட்டிஸும் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. டிஃபனுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. நம்ம மாறி மாறி இப்போ நான் சைனீஸ் கரண்டி போட்டுட்டு கிண்டி விட்டுக்கணும். இப்போ கொதி எல்லா இடத்துலையுமே ஒன்று போல் வர அதில் நம்ம மாறி மாறி கிண்டி விட்டுக்கிட்டோம்னா 100% எல்லா இடமே சூப்பராக கொதிச்சு வந்துடும். இந்த மாதிரி வந்து பக்கமும் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. கடலை நம்ம செழிப்பாக போட்டுருக்குறோம். உருளைக்கிழங்கு அதில் பாதி அளவு போட்டுருக்குறோம். இது வந்து கடலையோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணோம். அதே டைமில் நம்ம அந்த ரம்பாயில் போட்டுக்கிற மனமும் சூப்பராக இப்போ வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாடி அப்படியே வந்து இந்த சென்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிட்டு 1/4 கிலோ மல்லி இலையை எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லி இலையை போட்டு அப்படியே அடுப்பில் வச்சு கீழே இறக்கி வச்சுதான் சூப்பரான இந்த மசாலா ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த சின்ன மசாலா ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டுருக்குறேன். ஒரு பீச்சா பார்த்து கூட எடுத்து உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குதுருப்பேன். கரெக்டாக நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஆர்டர் இருந்தால் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. தேங்க்யூ.